ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு என்ன லன்ச் செஞ்சு அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறதையும், இன்றைக்கி நான் என்னோடய ரொட்டீன் என்ன அப்படிங்கிறதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் குழம்பு சாதம் செய்யலாம் அப்படின்னு பாசுமதி ரைஸில் குழம்பு சாதம் செய்யலான்னு பாசுமதி ரைஸை நான் ஒரு 1/2 hour மாதிரி ஊற வச்சுருக்கிறேன். அதோட உருளைக்கிழங்கு, கேரட் இது போட்டு தான் நான் இன்றைக்கி குழம்பு சாதம் செய்யலான் இருக்கேன். உங்களுக்கு பீன்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், க்ரீன் பீஸ் இருந்தாலும், பச்சை பட்டாணி இருந்தாலும் நீங்கள் அவிச்சு வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கி கேரட், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு தான் நான் இன்றைக்கி குழம்பு சாதம் செய்யலான் இருக்கேன். அது பாசுமதி ரைஸில் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டோம்னா அவங்களுக்கு லஞ்சுக்கு வந்து குழம்பு கூட ஊற்றி சாப்பிடவே தேவைப்படாது. ஸோ நான் அதனால் டெய்லி இந்த மாதிரியான லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா குழம்பு அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு டிஃபனில் சைடில் சில நேரம் ஊற்ற பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் இந்த மாதிரியே கொடுத்து விட்டுறது. இது குக்கரில் செஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு பாத்திரம் இருந்தாலும் செய்யலாம். இப்போ நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு போட்டு செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும். உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். சாதத்தோடு அது கடித்து சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கிறத சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்கிற கேரட், தக்காளி இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியையும் கொஞ்சம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நீங்கள் இதில் வந்து முந்திரி, திராட்சை கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து முந்திரி, திராட்சை இவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க சாதத்தில் போட்டால், அப்படிங்கிறதுனால நான் போட்டுக்க மாட்டேன். அதோட கேரட்டையும் கொஞ்சம் போட்டுக்குவோம். போட்டு இதையும் நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். இப்போ கேரட் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் வந்து நீங்கள் முட்டைகோஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் அந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம், க்ரீன் பீஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் பச்சை மிளகாய் போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதோடய ஃப்ளேவர் மட்டும் கிடைக்கணும்னு நீங்கள் முழுசாக பச்சை மிளகாவை போடுங்க. கட் பண்ணி போட வேணாம். கட் பண்ணி போட்டால் சில நேரம் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு சாப்பிடும்போது காரமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கட் பண்ணாமல் போட்டுட்டு மஞ்சள் தூள், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி பிடிக்காதவங்களுக்கு தக்காளியை வந்து நல்லா மிக்சர் ஜாரில் அரைச்சி நல்லா அதை லிக்விட் மாதிரி அந்த பதத்துலையும் இதில் ஊற்றி நீங்கள் செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு மசாலாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மசாலாத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் பாசுமதி அரிசினா 2 கப்ஸ் மாதிரி தண்ணி ஊற்றுவேன். ஏன்னா இது ஸ்கூலுக்கு அப்படிங்கிறனால பாசுமதி ரைஸ் கொஞ்சம் நல்லா வெந்து இருந்தால் தான் சாப்பிட இவங்களே குழம்பு சாதம் மாதிரி இருக்கும். அதே நம்ம பிரியாணியெல்லாம் செய்யலை 2 கப்ஸ்க்கு 1.5 கப் மாதிரி தண்ணி ஊற்றுவோம். ஆனால் இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு அனுப்பையில் நம்ம 2 கப்ஸுக்கு 2 கப்ஸ் மாதிரி 1 கப்புக்கு 2 கப்ஸ் மாதிரி தண்ணி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் பார்த்துக்குங்க. உப்பு பார்த்ததுக்கு பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தண்ணியை முதல்ல கொஞ்சம் கொதிக்க வச்சதுக்கு பிறகு தான் நம்ம அரிசியை போடணும். முன்னாடியே நம்ம அரிசியை போட்டுட்டால் கொஞ்சம் நல்லா வராது. ஸோ நம்ம கொஞ்சம் கொதித்ததுக்கு பிறகு இப்போ ஊறி இருக்கிற அரிசியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விட்டுறணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் வைப்பேன். இந்த மாதிரி நீங்கள் கேஸ் குக்கரில் கூட வச்சுக்கலாம். 3 விசில் வச்சா போதுமானதாக இருக்கும். 3 விசில் வச்சா தான் ரைஸ் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். அப்போ இவங்களுக்கு நல்லா எடுத்து சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவரெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம உடனே வந்து விசில் வந்து போக விடாமல் 3 விசிலுக்கு வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் விசில் எடுத்திங்கன்னா சரி. இப்போ பாருங்கள், இதில் தேவையான அளவு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அரிசியையும் இதில் நான் கொஞ்சமாக கத்திரிக்காய், ஒரு சின்ன கத்திரிக்காய் மாதிரி 2 கத்திரிக்காய் எடுத்து சேர்த்துருக்கேன். அது கடைசியாக சேர்த்துக்கிட்டால் போதும். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதை நம்ம மூடிட்டு குக்கரை வந்து 3 விசிலுக்கு வச்சிடலாம். இதோட வந்து கிழங்கு மசாலா வந்து நம்ம போட்டு செஞ்சு நல்லா இது பண்ணி கொடுத்தோம்னா இந்த ரைஸ்க்கு அது மட்டும் போதுமானதாக இருக்கும். நான் எப்பயுமே குழம்பு மாதிரி கொடுக்க மாட்டேன். ஏன்னா டிஃபனில் சைடில் வந்துடும். பாருங்கள் எப்படி வெந்து பாசுமதி ரைஸ் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நீங்கள் 3 விசில் அப்படி வச்சுருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் என்ன அளவுக்கு ரைஸ் வெந்து நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸ்கூலுக்கு இல்லாட்டி அவசரமாக நம்ம வீட்டில் லன்ச் இது ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதோடு நான் வந்து கிழங்கு வந்து
சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதோட வெங்காயம் போட்டு தேவையான அளவு கடுகு உளுந்தம் பருப்பெல்லாம் போட்டு தாளித்ததுக்கு பிறகு வெங்காயம், அது கூட உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருந்தேன் தண்ணியில் போட்டு, அதை நான் வந்து தண்ணி வடிய விட்டுட்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா, மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூளெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் காலையில் ஸ்கூலுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரைஸுக்கு நம்ம இந்த மாதிரி கிழங்கு மசாலா வந்து செஞ்சு கொடுத்தோம்னா லஞ்சுக்கு அவங்களுக்கு சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 2 பிள்ளைகளுக்கும் டிஃபனில் வைக்கிறேன். சின்னவளுக்கும் பெரியவளுக்கும் லஞ்ச் பாக்ஸில் நான் இதை வச்சுருவேன். நான் பாசுமதி ரைஸ் அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வேறு ரைஸ்லேயும் நம்ம செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் பாசுமதி ரைஸில் செஞ்சுருக்கேன். கடலை பருப்பெல்லாம் போட்டு செய்யும்போது ரொம்பவே ரைஸ் எடுத்து சாப்பிடும்போது அவங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். பெரியவளுக்கும் சின்னவளுக்கும் நான் லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இவங்களுக்கு இதோட நம்ம பன்னீர் செய்யலாம். பன்னீர் பட்டர் மசாலா, பாலக் பன்னீர், அந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிபியும் செய்யலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு தான் நான் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால பாருங்கள், உருளைக்கிழங்கு வச்சாச்சு. அதோட பிரேக்குக்கு வந்து 2 பேருக்கும் நான் வந்து கிரேப்ஸ் இன்றைக்கி இருந்துச்சு. 2 பேருக்கும் கிரேப்ஸ் கொடுத்து விட்றலான்னு நான் அதையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது இன்னொரு சின்ன பாக்ஸில் நான் கிரேப்ஸை ரெடி பண்ணி வச்சுருவேன். இது காலையிலே இவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பும்போது எனக்கும் கொஞ்சம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுட்டதுனால லஞ்சுக்கு நான் எனக்கும் சேர்த்தே செஞ்சுருவேன் எப்பயும். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்கும். சரி, ஏதாவது ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ண இருந்துச்சு. அது ஏற்கனவே வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி டெய்லி நம்ம ஏதாவது இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்மளோட டே வந்து ஃபுல்ஃபில் ஆன ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கும். என்னென்னா குக்கிங் மட்டும் பண்ணிவிட்டு மற்ற நேரத்தில் சும்மா இருக்கையில் டெய்லி ஏதாவது ஒரு ஸ்டிச் பண்ணும் பொழுது நமக்கு டே ஃபுல்ஃபில் ஆயிரும். பாருங்கள், இன்றைக்கி நான் வந்து இந்த சுடிதாரை ஸ்டிச் பண்ணிட்டேன். அப்போ அதனால் நான் கோவிலுக்கு போடலாம் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்போ மார்னிங் லஞ்ச் அனுப்பி விட்டதுக்கு பிறகு ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஸோ எனக்கும் சேர்த்து லஞ்ச் அனுப்பி விட்டதுனால எனக்கும் சேர்த்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டதுனால நான் வந்து ட்ரெஸ் ஒன்று ஸ்டிச் பண்ணிடலாம், டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரெஸ் ஒன்று ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி இது வந்து நான் வந்து லாங் வீடியோ வந்து எடுக்கலை. ஸோ அதனால் நான் இது வந்து சும்மா ஒரு சுடிதார் வந்து வாங்கியிருந்ததுனால இதையும் ஸ்டிச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் இருக்கும்போது இது மாதிரி நான் செஞ்சுருவேன். செஞ்சுட்டா நமக்கும் வந்து மைண்ட் செட் நல்லா இருக்கும். ஸோ நம்மளும் டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ பிள்ளைகளும் ஈவினிங் வரையில் ஸ்நாக்ஸ் ஏதாவது அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டா போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து நம்மளுடைய டைமை நம்ம அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி செஞ்சுக்கிட்டோம்னா மார்னிங் பிள்ளைகளுக்கு செய்யும் பொழுதே நமக்கும் செஞ்சுட்டா லஞ்ச் அவங்களும் அதை தான் சாப்பிடுவாங்க, நம்மளும் அதை தான் சாப்பிட போகிறோம். ஈவினிங் 3க்கு பிறகு வந்ததுக்கு பிறகு டீயோ ஏதோ கொடுத்துட்டு அவங்களுக்கான ஏதாவது ஸ்நாக்ஸ் ஒன்று கொடுத்துட்டோம்னாலே போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது ஒன்று டெய்லி டெய்லரிங்கோ, பேக்கிங்கோ இந்த மாதிரி நம்மளுடைய டைமை அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்து ரொம்ப மைண்ட் செட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரெசிபியை அப்லோட் பண்ணுறேன், இந்த ரைஸ் எப்படி செஞ்சேன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.